வந்தே மாதரம். வட இந்தியர்கள் விரட்டி விரட்டி அடிப்பாங்களாம் தமிழர்களை. விரட்டி விரட்டி அடித்த உடனே தமிழர்கள்லாம் போய் சீமானை தேடுவாங்களாம். யாரை? நாம் தமிழ் சீமானை தேடுவாங்களாம். அந்த ஈழத்தில் சும்மா ஜாலியாக ஒரு 1,00,000 பேரை கொண்டாங்க, பிரபாகரனை கொள்றேன்னு சொல்லிட்டு. இவரும் தமிழர் தான், பயங்கரமான தமிழர் தான் அவர். ஒரே ஒரு வார்த்தை சோனியா காந்தியை பார்த்து, ஏன் சந்திராசாமியை பிடிக்கல? ராஜீவை கொல்றதுக்கு பணம் கொடுத்தவர் அவர் தானே, நீ ஏன் அவரை பிடிக்கல? அவரை பிடிக்காமல் நீ ஏன் எதுக்கு எங்களுடைய மேதகு பிரபாகரனை போய் கொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு இனத்தையே அழிச்சிட்டிய? ஏன் ஏன் அப்படின்னு சந்திராசாமி அப்படிங்கிற பேரை முதல்ல சொல்லுங்கள் சார், சவுண்டாக சொல்லுங்கள். உங்களை நம்பி நிறைய தம்பிங்க இருக்காங்க பாவம், நீங்கள் ஏதோ பயங்கரமாக சாதிக்க போகிறீங்க அப்படின்ட்டு. அதனால் உடனடியாக இவரே ஆடுவார். யார்? நம்ம மிஸ்டர் மோடியே ஆடி போயிடுவார். ஏற்கனவே நான் அந்த ராஜீவ்காந்தி கேஸில் ரொம்ப குழப்பம் பண்ணி வச்சுருக்கேன் அவங்கள. அதனால் ஏன் சந்திராசாமியை பிடிக்கவில்லை அப்படின்னு சோனியாவை பார்த்து கேளு. அவுட் அவர். ஈரோடு கிழக்கா அங்கே தேர்தல் வருதில்ல, சந்திராசாமி சந்திராசாமி சந்திராசாமின்னு போஸ்ட் அடித்து உடனே போகிறோம். அவ்வளோதான். பிஜேபியும் காணாமல் போயிடும், சோனியா கட்சியும் காணாமல் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நாம் தமிழர் தான். முதல்ல அதை தெரிஞ்சுட்டு அப்புறம் வடவர் வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் தமிழர்களை தேடுவான்னு கனவு கண்டுக்கிட்டுருங்க. சரிதானா? தமிழர்கள்லாம் எங்கே இருக்கிறான்? எல்லாம் சாராய கடையில் இருப்பான், எல்லாம் டாஸ்மாகில் இருப்பான். ஒரு எடுபடி வேலைக்கு போகணும்னா கூட எல்லாத்துக்கும் வட இந்தியாக்காரன் தான் வரான். எங்கே பாரு வட இந்தியாக்காரன் தான் ரோடை தோண்டிகிட்டு இருக்கான், ரோடை போட்டுக்கிட்டு இருக்கான், என்ன வேணாலும் கட்டட வேலை அவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் தமிழன் பூரா பொண்டாட்டி வீட்டு வேலை செஞ்சு சமைச்சால்னா புருஷங்காரன் சாராய கடையில் போய் உட்காந்து தண்ணி எடுத்து மட்டையாக கிடக்கிறான். முதல்ல மதுவை ஒழித்து தமிழனை காப்பாற்றும். மதுவை ஒழித்து தமிழனை காப்பாற்றும். அப்புறமா வட இந்தியர்களை அப்புறம் பார்த்துக்கலாம். பெரிய போராளி இல்லை, அப்படியே உங்களை பார்த்து அப்படியே சிங்களவெல்லாம் நடுங்கி போயிருக்கிறான். நல்ல ஆள். ஒரு வடவரை வந்து பார்த்தோன்னா விரட்டுறதுக்கு இவரை தேடி வருவாங்களாம். இது பெரிய படம் வச்சுருக்காரு. அப்படி ஏற்கனவே சிங்களவர்களெல்லாம் அடித்து விரட்டிட்டார். சிங்களவர்களாம் இவரை பார்த்து மிரண்டு போயிருக்கிறாங்க. அதனால் இப்போ இவரை பார்த்து வட இந்தியர்கள் வேறு மிரள போகிறாங்க. அது யாரோ ஒரு அம்மா இந்த ஆள் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு டிஜிபி ஆஃபீஸில், இவர் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு சொல்லி. அது டிஜிபி அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு தெரியல. ஏதாவது நடவடிக்கை எடுங்க சார். ஐயா காவல்துறை அதிகாரியே, இந்த மாதிரி நல்லது நிறைய செய்கிறீங்க, ஜனங்களுக்கு அதை சாப்பிடாது இதை சாப்பிடாது நல்ல சைக்கிள் ஓட்டி காட்டுறீங்க, எல்லாம் காட்டுறீங்க. ஆனால் இந்த சீமான் மாதிரி ஆளுங்களும் கட்டுக்குள்ளே வைங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் இலங்கையில் பெரிய ரத்த அழிவு ஏற்பட்ட மாதிரி தமிழ்நாட்டில் ஏற்பட்டால் பற்றும். அது தயவுசெய்து அவாய்ட் பண்ணுறதுக்காக உடனடியாக சீமான் மேலே நடவடிக்கை எடுங்க. ஜெய்ஹிந்த்.